நம்ம எல்லாருக்குமே வர வருமானம் எவ்வளோ வந்தாலும் அது அந்த பணம் கரெக்டாக இருக்குது, சிறு சேமிப்புக்கு சேவிங்ஸுக்கு அப்படின்னு ஒன்று எடுத்தே வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறத நம்மள நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கும் போதே பேசிக்கிறோம். 7,000 வாங்கினப்பவும் சேவ் பண்ண முடியல, 70,000 வாங்கினப்பவும் சேவ் பண்ண முடியல, 7 லட்சம் வாங்கினப்பவும் செலவு கரெக்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்க்கிளில் பேசிக்கும்போது தெரியறது. இதை பற்றி நான் ஒரு தரம் கான்டம்ப்ளேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் என்னோடய சுச்சுவேஷனும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா படிக்கணும், மார்க் வாங்கணுங்கிறதுல நம்ம பெற்றோர்களும் நம்ம சமுதாயமும் நம்ம பள்ளிக்கூடங்களும் நம்ம மேலே செலுத்துகிற அந்த அக்கறையில் கொஞ்சம் கூட ஃபினான்ஷியல் எஜுகேஷன், பணத்தை எப்படி நம்ம சேமித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றின எஜுகேஷன் நமக்கு கொடுக்கவே இல்லை. சில பேர் கூட சொல்லலாம், பணம் பெரிய வாழ்க்கையே கிடையாது, பணத்தை பற்றி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்க, இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்கணுன்னா ஒரு ஃபோன் இருக்குது, அதுக்கு ஒரு இன்டர்நெட் இருக்குது. இல்லை இன்னொன்று, ஒரு இடத்துல போய் சாப்பிடணுன்னா, வீட்டில் சமைச்சு சாப்பிடணுன்னா யாரும் கொள்ளையிலேருந்து காய்கறி பறிச்சுன்னு வந்து நிலத்துலேருந்து நெல்லை அவிச்சு எடுத்துன்னு வந்து அவிச்சு வச்சு சமைச்சு கொடுக்கறது இல்லை, எல்லோரும் காசு போட்டு தான் வாங்குகிறோம். சுவாசிக்கிற காற்று இன்னும் கொஞ்சம் நல்ல காசுக்கு விற்குமான்னு தெரியல. இன்றைக்கி தேதிக்கு தண்ணீர் காசுக்கு வந்துடுது, நிலம் காசுக்கு வந்துடுது, பஞ்சபூதத்தில் ஆல்ரெடி 2 காசுக்கு வந்தாச்சு, இன்னும் மிச்சம் 3 தான் பாக்கி இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் காசு வேணுமா வேண்டாமாங்கிறது நம்ம பேசுகிறது கரெக்டுன்னு எனக்கு தோணலை. ஆனால் என்ன கரெக்டுன்னா, காசு இருந்தால் தான் ஒருத்தனை மதிப்பேங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது கரெக்டு. காசு எவ்வளோ முக்கியமோ வாழ்க்கைக்கு, அடுத்தவன்கிட்ட காசு இருந்தால் தான் அவனை மதிப்பேன்னு இல்லாமல் இருக்கிற ஒரு குணமும் ரொம்ப தேவை. அது இருக்கட்டும். சிறு சேமிப்புன்னு வரும்பொழுது என்ன சம்பாதிச்சாலும் நமக்கு கரெக்டாக இருக்குங்கும்போது, என்னுடைய தம்பியினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு 20 வருஷத்து ஃப்ரெண்டு எனக்கு சொன்னார். நான் இது சொன்னது 15 வருஷம் முன்னாடி. உனக்கு என்ன சம்பாதிச்சாலும் அது வாங்கி போட்டது கரெக்டாக இருக்குது அப்படின்னா 2 விஷயம் செக் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் என்னென்ன சாமான் இருக்குது, ஒரு டேட்டா. நம்ம ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஸ்டாக் ரெஜிஸ்டர் போடுவோம். ஸ்டாக் ரெஜிஸ்டர், இந்த வருஷம் இவ்வளோ பெஞ்சு, இவ்வளோ டேபிள், இவ்வளோ அல்மாரா, இவ்வளோ ஷெல்ஃபு, இவ்வளோ ஃபேனு, இவ்வளோ டியூப்லைட்டு, இந்த மாதிரி நமக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டாக் போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாக் போடுங்க. 7,000, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 7,000, 70,000, 7 லட்சம்னு. 7,000 வாங்கினப்போ இந்த ஐட்டம்ஸில் என்னென்ன இருந்தது, அதுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? 70,000 சம்பளம் வாங்கினப்போ இந்த ஐட்டம்ஸில் என்னென்ன இருந்தது, அதுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருந்தது. அப்போ சந்தோஷமாக இருந்தோமா? இருந்தோம். 7,000 அப்போ சந்தோஷமாக இருந்தோமா? இருந்தோம். 7 லட்சம் வாங்கும்பொழுதும் சந்தோஷமாக இருக்கோமா? இருக்கும். ஆனால் என்னென்னா, இன்னும் பணம் சேர்த்துருக்கலாமே, நம்மளால் சேர்க்கவே முடியலையேங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உனக்கு இருக்கான்னு கேட்காதீங்க. அப்போது 7,000 70,000 வாங்கினப்போ, சம்பளம் வாங்கினப்போ வீட்டில் அந்தந்த ஐட்டம்கள் இல்லாமையே சந்தோஷமாக இருந்தது இல்லையா? அப்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நம்ம வாங்கி போட்டு தான் பணத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம், வியர்த்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவர் சொன்னது. இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா, சின்ன டிவி பெரிய டிவியாக மாறித்து, நான் எனக்குன்னு சொல்லும் பொழுது சின்ன ஃப்ரிட்ஜு பெரிய ஃப்ரிட்ஜாக மாறித்து, 2 ஸ்டவ் இருந்த கேஸு 4ஆக மாறித்து, குட்டி பசங்களாக இருக்கும் பொழுது 2 இருந்ததே ஓடிடுது, எல்லாம் பெருசானதுக்கப்புறம் அர்ஜெண்ட்டாக ஒன்றும் சமைக்க போகிறதில்ல, ஆனால் நம்ம 4 வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்படி தேவைகள் அத்தியாவசியமா அப்படின்னு தெரியாமல் எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நம்ம செலவு பண்ணுறதுல தான் நம்மளால் சேமிக்க முடியல. நம்ம ஒன்றும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறோமான்னா இல்லை, ஆனால் எதுக்கும் தேவைப்படும்னு நினச்சி நம்ம செலவு பண்ணுறதுல தான் கண்ணா பின்னான்னு செலவாயின்ட்டுருக்கு. அதை நம்ம தடுத்து நிறுத்தினா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு அவர் சொன்னார். நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, போன வீடியோவில் சூது பற்றி பேசியிருந்தப்போ சிறு சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்து போனதுனால தான் சொன்னது. இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதை கேட்டிருந்த ஒருத்தர் சொன்னால், அப்போ சிறு சேமிப்பை பற்றி நீ ஏன் சொல்லவே இல்லை, அது சொல்லணும்ல அப்படின்னு. அதனால் நான் இதை சொல்கிறேன்.
அந்த காலத்துலலாம் எல்லா டப்பாக்கள்லேயும் அம்மாக்கள் பணத்தை வச்சுருந்தா. பணம் சம்பளமாக கவரில் வரும். எங்காத்தில் அம்மா சம்பளம் அப்பா சம்பளம் 2 கவரும் நேராக சுவாமி ரூமில் முருகன் கிட்ட தான் போகும். அவர் பாதத்து அடியில் தான் வைப்பா. அதுலேருந்து எல்லாத்துக்கும் சின்ன சின்னதாக ஸ்லிப் எழுதி அதுக்கான பணத்தை வச்சு ரப்பர் பேண்டாக போட்டு அதுக்குள்ளே வச்சுருவா. யார் யாருக்கு இப்போ மளிகை கடைக்காரருக்கு இவருக்கு அவருக்கு எல்லாம் அந்த ஸ்லிப்பில் எழுதியிருக்கும். அதை மட்டும் உருவி அவளுக்கு கரெக்டாக 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லா பட்டுவாடும் ஆகிடும். அந்த மிச்சம் இருக்கிறது இல்லையா, அதில் எங்கள் அப்பா பொண்ணை பேத்திருக்கோமேன்னு ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பார். பாத்திரமோ இல்லை 1 கிராமோ ஏதோ ஒன்று வாங்கி வைப்பார் எங்கள் அப்பா. அது போக மிச்சம் இருக்கிறதுல தான் எங்கள் அப்பா அம்மா குடும்பம் நடத்தினான். அது நம்ம யாரும் அப்படி இப்போ பண்ணுறது இல்லையா. ஸோ எனிஹவ், சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்காமல் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பணத்தை சேர்த்து வச்சுக்காமல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம யாரும் பெருசாக பேசி பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி.